ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சோழன் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் சேரன் எல்லாருமே. அப்போ சேரன் சோழனை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா அவனை லாஜிக்கிட்ட பார்த்தல, அப்போயே நீ அவனை 2 அடி அடித்து கூட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சோழன் என்ன சொல்வார்னா, அவன் நம்ம சோழன் தானான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஏற்கனவே இந்த பொண்ணால் ப்ராப்ளம் ஆச்சு, இல்லை மறுபடியும் என்னால் ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதனால தான் நானும் சரி, அப்போது எனக்கு போலீஸ் வரன்னு கூட தெரியாது, அதனால தான் நான் ரொம்ப நேரம் அப்படியே அங்கேயே நின்றுட்டேன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அப்போது சோழன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு அவன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பல்லவன் பேச பார்க்குறான். அப்போ கூட சொல்கிறாரு, நீ என்கிட்ட பேசாத, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நான் செய்வேன். சாப்பாட்டிலேருந்து உனக்கு போடுற துணிமணிலேருந்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து உனக்கு பேக்கெட் மணி கொடுக்குற வரைக்கும் நான் பண்ணுவேன், ஆனால் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு. போய் உட்காந்து அவரும் ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல்லவனும் ஃபீல் பண்ணுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சேரன் நிலாவை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா வேலை விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னும் போது அப்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி காசு தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே பாண்டியன் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லுவார். அப்போ நிலா வேணாம் அப்படின்றாங்க. அப்போது பாண்டியன் ஒரு ஐடியா கொடுக்குறான், நம்ம ஏன் இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு காசு வாங்கக்கூடாதுன்னும் போது அதுக்கு நடேசனும் ஒத்துக்கிறாரு. நிலா எல்லாமே இந்த வீடே இல்லை, நீங்கள் வச்சு தாராளமாக பண்ணுங்கன்னும் போது வருவாங்களாம் நம்ம வானதி அந்த டயத்தில் நின்று எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னும் போது அப்போது சோழன் எல்லாத்தையும் எடுத்து சொன்னோன்னே அப்படியே கோபம் வருது அவங்களுக்கு. ஆனால் வெளியில் காமிச்சிக்காமையே அப்படியே நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா கூட போய் தனியாக பேசுகிறாங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கிற மரியாதை எனக்கு இந்த வீட்டில் இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா என்னை எல்லோரும் டம்மியாக தான் நினைக்கிறாங்க. பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் இந்த வீட்டில் எல்லோரும் உங்களை அப்படியே தாங்குறாங்க, ஆனால் என்ன பாருங்கள் ஒருத்தரும் மதிக்க மாட்றாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்தால் கூட நிலான்னு உங்கள் பேரை தான் சொல்லுவாங்க, என்னை ஒரு டம்மியாக தான் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அப்போ கூட எங்கே இவங்க கேட்குறாங்க, பாருங்கள் உங்களுக்கு சோழன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, இத்தனைக்கும் நீங்கள் லவ் கூட பண்ணல, டம்மி மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் உயிருக்குயிராக பாண்டியனை விரும்புகிறேன், ஆனால் அப்போ கூட பாருங்கள் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இவங்களும் ஒரு மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னும் போதே பாண்டியன் வந்துடுறாரு. ஐயோ இவ ஏதாவது பேசி குழப்ப போகிறான்னு சொல்லிட்டு நடுவில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்தோடனே நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது நிலா கிட்ட பேசினதை தான் ஃபுல்லாக வானதி பாண்டியன் கிட்ட பேசணுன்னா பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எதுக்கு நீ இப்போ பழசெல்லாம் இது பண்ணுற, ஆமாம் நீங்கள் என்ன நிலாவுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எனக்கு தரமாட்டுறீங்க, என்னை பொண்ணு பார்க்க காக்க வச்சு அவ்வளோ இது பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு இந்த வீடையே அடமானம் வைக்கிற அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏற்றி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ கூட பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வரும். இதுக்கப்பா நான் உங்ககிட்ட பேசினேன், பேசினேன், எங்கன்னா அன்பாக பேசுறியா, இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலான்ற மாதிரி கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சோழன் அங்கே நின்று இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் அப்படியே கேட்குற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. இதே மாதிரி தான் வானதி இதே கோவத்தை காமிச்சிக்கிட்டே இந்த வீடை வைக்க விடுவாங்களா, இல்லை இவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுப்பாங்களா என்னன்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை பல்லவன் என்ன முடிவு எடுப்பான், அந்த பொண்ணை மறந்துட்டு ஒழுங்காக படிப்பானா அவங்க அண்ணனுக்காக, இல்லை மறுபடியும் அவங்க அண்ணனை ஏமாற்றி தான் அப்படியே பண்ணுவானா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.